ஏமா இங்க இருந்து தினமும் மும்பைக்கு போய் இறங்கி அங்க வேலையை பார்த்துட்டு வேலையை முடிச்சிட்டு ராத்திரி வர்றதுக்குள்ள இங்க வீட்டுக்கு எப்படிமா வருவ? வயிற்று பிள்ளைக்காரி இங்கே அங்கேயுமா அலைவியா? நாங்க உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டோம். யாரு தினமும் இங்க இருந்து மும்பை போயிட்டு வருவா? நான் மும்பையிலேயே போய் செட்டில் ஆக போறேன். என்ன உளர்ற? நான் ஒண்ணு உளரல. என்ன இங்க இருந்து மும்பைக்கு ஆபீஸ் வேலையை அனுப்புறாங்க. அங்க 3 மாசம் வேலை பார்த்ததுக்கு அப்புறமா நான் அங்க இருந்து சிங்கப்பூர் போறேன். இப்பவே சொல்லிட்டேன். அப்புறம் போற நேரத்துல யாரும் சொல்லலன்னு சொல்லாதீங்க. உனக்கு என்ன பைத்தியமா? மும்பைங்கிற சிங்கப்பூருங்கிற? ஆமா, பைத்தியம் தான். மும்பைனா பைத்தியம், சிங்கப்பூர்னா பைத்தியம். போதுமா? முதல்ல இங்க இருந்து போகணும்ன்ற பைத்தியம். இங்க பாரு, அதெல்லாம் நீ எங்கேயும் போக முடியாது. உனக்கெல்லாம் நான் பர்மிஷன் தர மாட்டேன். பெர்மிஷனா? யாரு பெர்மிஷன் கேட்டா? என் வாழ்க்கையை எப்படி வாழணும்னு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, சுதந்திரமும் இருக்கு. இங்க இருந்தா தானே என்ன அபார்ஷன் பண்ண வேண்டாம்னு சொல்வீங்க. நான் மும்பை போய் அபார்ஷன் பண்ணிக்குவேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏன் இப்படிலாம் பேசுற? உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? அந்த அரக்கருக்கு ஆகாஷா? ஏன் எனக்கு சொந்த புத்தி சுய புத்தி எதுவுமே கிடையாதா? இல்லையே, இத்தனை நாள் இப்படிலாம் ஆடினது கிடையாது. இப்ப கொஞ்ச நாள் வேலைக்கு போய் ஆரம்பிச்சு அவன் கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உன் ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. உன்னை எப்படி அடக்குறதுன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வாசல் வச்சு அவனுக்கு ஒரு அறை விட்டன்ல, அதே மாதிரி இன்னொரு நாள் அவனை ரோட்ல வச்சு புரட்டி எடுத்தாதான் அவன் பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டான். ஆகாஷ் மேல கை வச்சிருவியா? வச்சுதான் பாரு, அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும். என்ன மும்பை அனுப்புறதே அந்த ஆகாஷ் தான். என் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை உருவாக்கி அதுல விலைக்கேத்தி வைக்க போறதே அவன் தான். ஒரு நாள் அவன்கிட்ட சிக்கி சின்னாபனமாகி என்கிட்ட வருவ, அன்னைக்கு பாத்துக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, வரேன். சரிங்க. பார்வதி, பார்வதி. அடடே கமலா, வா கமலா. என்ன அங்க இருந்து இவ்வளவு தூரம்? உன்னை பார்க்க தான் வந்தேன். உட்காரு உட்காரு. என்ன விசேஷம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். என் மகளுக்கு புள்ள பிறந்தது உனக்கு தெரியும்ல. அதுக்கு பேர் வச்சு தொட்டில போடுறோம். அதுக்கு கூப்பிடுறதுக்காக நான் அங்க போனேன். ரேகா தான் சொன்னா நீ இங்க இருக்கேன்னு. அதான் நேர்லயே கூப்பிடலான்னு வந்தேன். நீங்க அம்மாவை தேடி ஒரு தூரம் வந்ததே பெரிய விஷயங்க. என்னடா அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? இப்படி எல்லாம் பேசுற? நீ பிறந்தப்ப உன்னை முதல்ல தொட்டில போட்டது யாருங்கிற? யாரு? நான் தான். ஓஹோ. ஒண்ணு மட்டும் இல்லப்பா, மாதவன், ரகு, திவ்யா எல்லாரும் பிறந்தப்போ முதல்ல தொட்டில போட்டது இந்த கமலா தான். உனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. அதே மாதிரி என் குழந்தைங்களையும் முத தொட்டில போட்டது உங்க அம்மா தான். பேர பிள்ளைங்களையும் நாங்க தான் முதல்ல தொட்டில போடுவோம். அந்த உரிமையை நாங்க விட்டு தர மாட்டோம். என்ன பார்வதி? ஆமாமா, நான் முந்திக்கலான்னு இருந்தேன், நீ முந்திக்கிட்ட. சரிங்க, எனக்கு ஆபீஸ் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்க சாப்பிட்டு தான் போகணும். இருக்கட்டும்பா, பரவாயில்ல. நானும் 4 வீட்டுக்கு போகணும்ல. நீ போயிட்டு வா. அப்படியா? பார்வதி, கொஞ்சம் இருமா. சரசு, சரசு. இதோ வரேன். நான் கிளம்புறேன். சரிங்க. வரமா, வரேங்க. வாங்க ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. குங்குமம் எடுத்துக்கமா. என்ன விசேஷம் ஆண்டி? குழந்தைக்கு பேர் வச்சு தொட்டில போட போறோம். நீயும் வந்துருமா. என்ன சரசு தயங்குற? இது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனு. வரேன்னு சொல்லு. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? இருங்க, வந்து ஏதாவது சாப்பிடாம போறீங்க? இருங்க, நான் ஜூஸ் கொண்டு வரேன். பரவாயில்ல, இருக்கட்டுமா. ஆட்டோ வெயிட்டிங்ல இருக்கு. அது இருக்கட்டும், நீ போய் கொண்டு வாமா. சரி, உக்கார். பார்வதி,
நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்காத. என்ன விஷயம்? உன் மருமகளும் இருந்தான்ற ஆர்வத்துல அவளையும் விசேஷத்துக்கு கூப்பிட்டேன். உன் மருமக சின்ன வயசுலயே கர்ப்பம் கலைஞ்சு கர்ப்பப்பையை எடுத்துட்டு நிக்கிறா. என் பொண்ணுக்கும் கல்யாணமாகி 5 வருஷம் கழிச்சுதான் குழந்தை பிறந்திருக்கு. இது என் வீட்டு ஃபங்க்ஷன் இல்ல, அவங்க மாமியார் வீட்டு ஃபங்க்ஷன். அவ மாமியார் வாயி நல்ல வாய் கிடையாது. சரசு அங்க வந்தா குழந்தைக்கு தோஷம் அது இதுன்னு ஏதாவது பேசுவாங்க. அதனாலதான் சரசு கிட்ட பேசி அவளை இங்கேயே விட்டுட்டு நீ மட்டும் விசேஷத்துக்கு வந்தா நல்லா இருக்கும். ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற? உன் பொண்ண 4 வருஷமா அவன் மாமியார் மலடின்னு சொல்லிட்டு இருந்தா. உன் பொண்ண என் பொண்ணா நினைச்சு நான் அவன் மாமியார் கிட்ட சண்டை போடல. நாக்க பிடிக்கிற மாதிரி அவளை 4 கேள்வி கேட்கல. அதுக்கப்புறம் தானே அந்த அம்மா உன் பொண்ண மலடின்னு சொல்றதை நிறுத்துச்சு. அப்போ நீ சரசுவ உன் பொண்ண பார்க்க வேண்டாமா? கர்ப்பப்பை தானே போச்சு, உயிர் போகல இல்ல. நீ போய் இப்படி பேசலாமா கமலா? உங்ககிட்ட நான் இந்த வார்த்தையை எதிர்பார்க்கல. இல்ல பார்வதி, நான் சொல்றத புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. இது அவங்க வீட்டு ஃபங்க்ஷன். சரசுவ அவங்க தப்பா பேசிட்டா முதல்ல நீ தப்பா பேசுறத நிறுத்து. ஓ மனசுக்குள்ளேயே அப்படி ஒரு நினைப்பு இருந்திருக்கு, அதான் வாய் வார்த்தையா வெளியே வந்திருக்கு. இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத. நீ என் மருமகளை வர வேண்டான்னு சொன்ன இடத்துக்கு நானும் வரல. இனிமே உங்க வீட்டு ஃபங்க்ஷன் எதுக்கும் நான் வரமாட்டேன். எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் நீ வரக்கூடாது, அவ்வளவுதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. பார்வதி, தேவையில்லை, நீ கிளம்பு. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா யோசி, உனக்கே புரியும். எதுவும் தேவையில்லை கமலா, நீ கிளம்பு. அப்புறம் உன் இஷ்டம். சரசு, அழாதம்மா, அழாத. அழாத, அழாதம்மா. சரசு, அவ பேசுனதெல்லாம் கேட்டியாம்மா? பரவாயில்ல அத்தை, அவங்க தப்பா எதுவும் பேசலையே. நீங்க போயிட்டு வாங்க. இல்லம்மா, எனக்கு அவ முக்கியம் இல்ல, அவளை விட நீதான் முக்கியம் எனக்கு. என் மருமகளுக்கு ஒரு அவமானம்னா அந்த இடத்துக்கு இந்த மாமியார் போக மாட்டாமா. திவ்யா, 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 என்ன திவ்யா நடந்து போயிட்டு இருக்க? இதெல்லாம் தப்பில்ல. என்ன ஆகாஷ், இப்படி ரோட்ல என் பேரை ஏலத்துல விடுற மாதிரி கத்திட்டு வரீங்க? திவ்யா, நீ எல்லாம் ரோட்ல நடந்து போலாமா திவ்யா?
நீ தினமும் ஆபீஸ் முடிச்சுட்டு ஆட்டோல போயிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்க. இப்படி நீ நடந்து போறன்னு தெரிஞ்சிருந்தா முல்லைக்கு பாரி தேர் கொடுத்த மாதிரி நான் உனக்கு என் காரை கொடுத்துருப்பேன் திவ்யா. உனக்கு நான் காரை கொடுத்துட்டு நான் நடந்தே போயிருப்பேன். நல்லா காமெடி பண்றீங்க திவ்யா, இது காமெடியா? நான் சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் திவ்யா. வேணும்னா நாளைக்கு இருந்து நீயே என் காரை எடுத்துக்கோ. என்ன ஆகாஷ், என்ன பேசுறீங்க? நான் வேணும்னே தான் நடந்து போறேன். காலையில இருந்து ஆபீஸ்ல உட்காந்துட்டு தானே வேலை பாக்குறோம். கொஞ்சமாவது எக்ஸசைஸ் இருக்கணும்ல, அதான் நடந்து போறேன். அப்போ நாளையில இருந்து நானும் உங்க கூட நடந்து வரட்டுமா? எதுக்கு நீங்க எதுக்கு என் கூட நடந்து வரணும்? ஐயோ திவ்யா, இந்த நாய்ஸ், இந்த பொல்யூஷன், இந்த டர்ட்டி ரோடு, இந்த டர்ட்டி பீப்புள்ஸ், இவங்களெல்லாம் மத்தியில நீ நடந்தே போகக்கூடாது திவ்யா. உனக்கு இல்லாத வந்து சேரும். ஆனா நீ கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இதெல்லாம். இன்னும் கூடி சீக்கிரத்துல உன்னை நான் மும்பைக்கு வேலைக்கு அனுப்பிச்சிடுறேன். எப்ப வேணா நீ கிளம்புற மாதிரி இருக்கும். ரெடியாரு என்ன? சிங்கப்பூர் போகணும்னு சொன்னீங்க. அதான் என்னோட அடுத்த பிளானு. நீ போயிட்டனா நானும் சிங்கப்பூருக்கு வந்துடுவேன். ஊருனா அது சிங்கப்பூர் தான். இங்க பிச்சைக்காரங்க தான் ரோட்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனா அங்க முதலாளிங்களே ரோட்ல உட்காந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஊரு சுத்தமா இருக்கும். மாப்பிள அங்க பாருடா, அந்த அறவேக்காடு ஆகாஷ் திவ்யா கூட நின்னு பேசிக்கிட்டு இருக்கான். திவ்யா, ஆமா, சிங்கப்பூர் நிஜமாவே சூப்பர் ஊர்ல. எப்ப போறோம் நாம? திவ்யா, நான் பேசுறதுக்கு நானே சிரிக்க மாட்டேன். நான் பேசுறது அவ்வளவு காமெடியாவா இருக்கு. கவிதா என்ன அடிக்கடி காமெடி பீஸ்னு சொல்லுவா. அது இப்பதான் நிஜம்னு புரியுது. ஆகாஷ், உங்க தலையில தோசை இருக்கு. அப்படியா? ஒண்ணு இல்லையே. இருங்க, நான் எடுத்து விடுறேன். இருக்கு பாருங்க. மாமா விடு மாமா. சொல்றத கேளுடா, அது என்னன்னு கேட்கணும். விடு மாமா. டேய், நீ தான்டா கேட்கணும். வாடா, அங்க பாரு, என் ரத்தம் கொதிக்குதுடா. திவ்யா, ஏன் திவ்யா நடந்து போற? கார் இந்த முனையில தான் நிக்குது. வா, உன்னை வீட்டுக்கு முன்னாடி இறக்கி விட்டு போறான். போலாமே. போலாமே. டேய், மானம் கட்டவனே, நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா? இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? ஏண்டா, உன் பொண்டாட்டிய நடு ரோட்ல ஒருத்தன் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளும் அப்படியே தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கா. நீ யாரோ மாதிரி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற. உன் ரத்தம் கொதிக்கல? போய் அவன் செவல்ல 4 திருப்பி அவன் தலையை கழட்டி அவன் கையில கொடுத்து அப்படியே முண்டமா நிக்க வச்சிருக்க வேண்டாம்? சும்மா கத்தாத மாமா. அவன் மேல ஒண்ணும் தப்பு கிடையாது. டேய் டேய், அப்படியே எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு உன்னை அப்படியே கொலை. பேசாம இரு மாமா. திவ்யா வேணும் தான் அப்படி பண்ணா, அது எனக்கு தெரியும். டேய், என்னடா சொல்ற நீ? அவ என் மேல கோவமா இருக்கான்ல, அவன் கூட நான் பல வேணாம் சொல்லியிருக்கேன்ல. அதான் என்னை பார்த்த உடனேயே அது வரையும் சாதாரணமா பேசிட்டு இருந்தவ என்னமோ அவன் கூட நெருங்கி பழகிற மாதிரி நடிக்கிறா. எது நடிக்கிறாளா? ஏண்டா, இப்படி நடிக்கிறதுனால என்னடா ஆகும்? நான் அதை பார்ப்பேன், உடனே எனக்கு கோபம் வரும். நான் இறங்கி போய் ஆகாஷே அடிப்பேன், கலட்டா ஆகும். இதை சாக்கா வச்சு நான் முரடேன் அயோக்கியன்னு 4 பேர்கிட்ட சொல்லலாம்ல. என்னை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை அவங்க வீட்டில் உருவாக்கலாம்ல. அதை சாக்கா வச்சுக்கிட்டு என்கிட்ட கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம்ல. என்ன ஒரேடியாக பிரிஞ்சு போகிற சந்தர்ப்பத்தை உருவாக்கிடலாம்ல. ஓ, அப்படியாடா சொல்ற? ஓஹோ, இவ்வளவும் பிளான் பண்ணி தான் அவ பண்றாளா? மாமா அப்படித்தான். ஆனால் அவளுக்கு ஒன்று தெரியாது. இதெல்லாம் நடக்கிறதுனால அதெல்லாம் உண்மை நம்பி நான் அவளை வெறுக்க மாட்டேன், அவளை நான் தப்பாக நினைக்கவும் மாட்டேன். ஏன்னா என் திவ்யாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். மாமா, அவ நெருப்பு மாமா, இது வெறும் நடிப்பு. கரெக்டா மாப்ள? இன்னொரு ஆம்பளைய இந்த ஜென்மத்தில் அவ தொடவும் முடியாது, தொட விடவும் மாட்டா. அந்த அளவுக்கு அவ மேல அசைக்க முடியாத நம்பிக்கை நான் வச்சிருக்கேன். அவ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு துரும்பு அளவு கூட நான் அவளை சந்தேகப்பட மாட்டேன். டேய், உன் பொண்டாட்டி மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவ ஆகாஷ் கூட பழகிறத ஏன் தடுக்கிற? மாமா, அவன் ஒரு மனநிலை சரியில்லாத மாமா.
அதுக்கான மாத்திரைலாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அவன் எந்த நேரத்தில் எப்படி இருப்பான், எந்த நேரத்தில் அவன் புத்திலாம் மாறும், எதுவுமே சொல்ல முடியாது மாமா. அதனால தான் திவ்யாவை எப்போ வேணாலும் எது வேணாலும் செஞ்சுருவானு பயம். அது புரியாமல் என் மேல உள்ள கோவத்தில் அவன்கிட்ட போய் நெருங்கி பழகிக்கிட்டு இருக்கா. அவன் ஒரு டைம் பாம் மாதிரி மாமா, எப்போ வெடிச்சு செதறவானே தெரியாது. அந்த நேரத்தில் இவ அவ பக்கத்தில் இருந்தா ஏதாச்சும் விபரீதம் நடந்துடல மாமா. அதுக்காக தான் நான் இவ்வளோ கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரிப்பா சரிப்பா, நாம இதுக்கு ஏதாவது பண்ணுவோம். ஆனா மாப்பிள, நீ கவலைப்படாத. நல்ல மனுஷனுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். நாட்டுல உன்ன மாதிரி ஒவ்வொரு புருஷனும் கட்டின பொண்டாட்டி இப்படி சந்தேகப்படாம இருந்துட்டா. நிறுத்துறியா? என்ன மெசேஜ் சொல்ல போறியா? இல்ல, சொல்லலான்னு பார்த்தேன். ஏன் வேண்டாமா? ஒன்னும் தேவையில்லை. அதனையா எவன் வாழ்க்கையாச்சும் ஏதாச்சும் நடந்தா உடனே மெசேஜ் சொல்றேன்னு நாட்டுல இந்த மாதிரி ஊருக்கு 4 பேரு மெசேஜ் சொல்ல கிளம்பிடுறீங்க. இல்லப்பா, சில நல்ல கருத்துக்களை அப்பப்ப அவங்களுக்கு நிறையவே அறிவு இருக்கு. நீ சொல்லாமலே நம்ம ஜனங்க நல்லா புரிஞ்சுப்பாங்க. பேசாம ஏறியா? ஏற்பா. நல்ல கருத்தை சொன்னா நீ எல்லாம் என்ன? என்னப்பா இவ்வளவு நேரம்? ஆபீஸ் முடி இவ்வளவு நேரமாச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு ஆளை பார்க்க போனா லேட் ஆகி போச்சு. அம்மா டிஃபன் ரெடி பண்றீங்களா? இன்னும் இல்லப்பா, இனிமேதான் கோதுமை உப்புமா செய்யலான் இருக்கேன். ஒன்னும் வேணாம், நம்ம எல்லாரும் வெளியே போய் ஹோட்டல்ல சாப்பிட போறோம். அம்மா காயத்ரி வந்துட்டாளா? ஏண்டா வந்தது வராதுமா பொண்டாட்டி பத்தி விசாரிக்காம மச்சினியை பத்தி கேக்குற? விஷயம் இருக்குமா, காயத்ரி வந்துட்டாளா? அவ இன்னும் வரலப்பா. காலையில ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு பிரச்சனைன்னு போலீஸ் அது இதுன்னு போன்ல பேசிட்டு இருந்தா. வர டைம் தான். சரி, சர்ஸுங்க உள்ளதான் இருக்கா? சரி இருங்க. சர்ஸு, சர்ஸு, என்ன சர்ஸு? ஏய், என்னம்மா? இல்லப்பா, காலையில கமலா வந்துட்டு போனால, அவ இவளையும் குழந்தைய தொட்டில போற ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு இவ காஃபி எடுக்க போனா. இவ கிச்சன் பக்கம் போனதுக்கு அப்புறம் அந்த கமலா என்கிட்ட, சரசுவசமா சம்பிரதாயத்துக்காக தான் கூப்பிட்டேன், இவளை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வர வேண்டாம், இவளுக்கு குழந்தை ராசி இல்லைன்னு சொல்லிட்டாப்பா. நான் அவளை கோவத்துல பிடிச்சு திட்டி விட்டுட்டேன். இனிமே இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்ப்பா. அவ பேசிட்டு இருந்ததெல்லாம் இவ கேட்டுட்டு மனசு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காப்பா. சர்ஸு, என்ன சர்ஸு? எனக்கு ஒரு குழந்தை வேணும். பாத்தீங்கல்ல, போற வரவங்க எல்லாருமே என்ன இளக்காரமா பேசுறாங்க. என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியலங்க. சர்ஸு, என்ன சர்ஸு? நம்ம வாழ்க்கையில் சம்மந்தம் இல்லாத ஒருத்தர், யாரோ ஒருத்தர் எதையோ பேசினாங்கன்றதுக்காக இவ்வளவு நேரமா அழுதுட்டு இருக்கணுமா? பாரு, கிளம்பி ரெடியாகும், வெளியே போயிட்டு வரலாம். வா. நான் எங்கேயோ வரல. பாரு, நீயும் கண்டிப்பா வர, நம்ம கூட காயத்ரியும் கண்டிப்பா வரா. காயத்ரி வராளா? ஆமா, அவளுக்கு தான் இந்த ட்ரீட்டே. 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போறோம், எல்லாரும் பஃபேக்கு போறோம். நல்லா இருக்குங்க. எத்தனை தடவை என்ன 5 ஸ்டார் ஹோட்டல் கூட்டிட்டு போங்கன்னு எத்தனை தடவை கேட்டிருப்பேன் உங்ககிட்ட. இது வரைக்கும் ஒரு தடவை அதை கூட்டிட்டு போயிருக்கீங்களா? இன்னைக்கு என்ன திடீர்னு காயத்ரிக்காக மட்டும்? இது சாதாரண விஷயம், இதுக்கே இப்படி பொறாமப்படுற? இந்த லட்சணத்துல நீ உன் மனசுல என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கிற. இங்க பாருங்க, எனக்கு பொறாமலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா கேட்டேன். அப்ப போலாமா வெளியே? சரி சரி, ரெடி ஆகி வா, வெளியே இருக்கேன்.